என்ன திடீர்னு எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டீங்க, திடீர்னு வெளியே வந்ததா சொன்னீங்க. உண்மையை சொல்லணும்னா நாங்கள் யாரும் நம்பலை. அதுக்கப்புறம் ஒரு டிவியில நீங்களே பேசினதுக்கு அப்புறம் நம்ம உண்மையிலே வந்துட்டீங்களா? ஒரு இடத்தில் நம்ம வந்து உதாசீனப்படுத்தப்படுகிறோம் என்றால் இந்த கட்சியில் பயணம் செய்தால், இந்த அமைப்பில் பயணம் செய்ததன் காரணமாக பல்வேறு சரிவுகளை சந்தித்தால் கூட ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இங்க வந்து பிரிவினை உண்டாக்குவதற்கு 100 பேர் இருக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்களும் இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி பேசுவாங்கன்னா, ஓப்பனா என்கிட்ட பேச முடியாட்டா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நம்ம இவ்வளவு நாள் பயணித்தது அமைப்பினுடைய பாதை, இனிமேல் வந்து அரசியல் பாதையில் பயணிக்கலாம் என்ற முறையில் நான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முன்னிலையில் சேர்ந்துட்டு, அது உண்மைதான், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. உங்களுடைய பணி என்னவாக இருந்தது அங்க? அதாவது அமைப்பு RSS என்ற அமைப்பு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல. எங்கெங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ, அதாவது அந்த திட்டம் மத்திய அரசுக்கு வந்து நாங்கள் கடிதம் எழுதுறோம், அதை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அது வரைக்கும் நாங்கள் வந்து தமிழக அரசு வந்து அந்த நிதியை கொடுக்கும். அது ஒரு தவறான ஒரு விஷயம் கட்டமைக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இவங்களை போய் சந்திக்கிறது ஒரு பெரிய ஒரு முயற்சி, ஒரு பெருங்கொண்ட கூட்டம் செய்ய வேண்டிய விஷயம். நீங்க எப்படி உங்களால அது தனியா எப்படி செய்ய முடிஞ்சது? மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள், இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவு. இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவு இல்லாமலுக்குள்ள அங்குள்ள அவைகள்ல உங்களுக்கான நிர்வாக கட்டமைப்புல இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு நீங்க செய்யறது வந்து சரியில்லை, அப்படி ஏதாவது நீங்க எத்தி வைக்க முடிஞ்சதா? இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளின் காரணமாகத்தான் RSS தலைவர் வந்து தெளிவாக சென்ற வருடம் ஒண்ணு சொன்னார். அது வந்து ஒரு மாநில அளவிலான ஒரு கட்சி. இப்ப இவங்களை வச்சு இந்த கட்சியில் சேர்ந்த மூலமாக உங்களோட நோக்கம் எப்படி நிறைவேறும்? இல்லை, இனிமேல் எந்த சூழலிலும் இவரோட கூட்டு இல்லை என்று கையெடுத்து கும்பிட்டு கடைசி வரைக்கும் அவங்க வைக்கல. மக்கள் அவர்களை நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா தமிழகத்தில் உள்ள மக்கள் என்னை நம்புகிறார்கள், இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்னை நம்புறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது வந்து ஸ்டேட் பார்ட்டி கிடையாது. சரி, அப்போ இது ஏன் விரிவடைய முடியாது? நான் வந்து இந்த கட்சியில் ஒரு அங்கமாக போயிருக்கிறேன், ஒரு கட்சியோட இன்னொரு கூட்டணியா நான் போல கட்சியின் ஒரு அங்கமாக போயிருக்கிறேன். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் வரும் காலங்களில் எப்படி வந்து சில விஷயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நான் வந்து பார்த்துக் கொள்ளணும். ஏன்னா விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனின் நல்லொருள் தொடர்ந்து பொழியப்படட்டும் என்ற பிரார்த்தனையோடு தொடர்ச்சியாக நாம் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை பெற்று வழங்கி வருகிறோம். அந்த வகையில் அறிமுகத்திற்கு அவசியம் இல்லாதவர், தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு விமர்சனங்களாலும் பல்வேறு சூழப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழலிலும் தன்னுடைய கருத்துக்களை உறுதியாக தெரிவித்துக் கொண்டு வருகின்ற அருமை சகோதரி ஃபாத்திமா அலி அவர்கள் இதற்கு முன்பாக RSS அமைப்பினுடைய முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்சின் தென் மாநிலங்களுடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர். தற்பொழுது அந்த அமைப்பை விட்டு வெளியேறி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சமீபத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நம்மிடம் நிறைய கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள், அவரை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. நல்லா இருக்கீங்களாக்கா? அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பாக இருக்கிறேன். முதல் முறையா அவங்களை வந்து நேயர்களுக்காண்டி சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம். பல நாள முயற்சி பண்ணிட்டு இருந்தோம், உங்களுடைய தொடர் பணிப்புலனா கிடைக்கல. என்ன திடீர்னு எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டீங்க, திடீர்னு வெளியே வந்ததா சொன்னீங்க. உண்மையை சொல்லணும்னா நாங்க யாரும் நம்பல. அதுக்கப்புறம் ஒரு டிவியில நீங்களே பேசினதுக்கு அப்புறம் நம்ம உண்மையிலே வந்துட்டீங்களா? இல்ல, முடிவு எடுத்ததுக்கு அப்புறம், அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் இருக்கத்துக்கோ இல்லை பயப்பட்டோ ஒரு இடத்தில் வந்து நம்ம பயணிக்கவே என்னைக்குமே முடியாது. மேலும் இன்னும் சிறப்பாக கேட்டீங்கன்னா, ஒரு இடத்தில் நம்ம வந்து உதாசீனப்படுத்தப்படுகிறோம் என்றால், நான் வந்து சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டாலும், அதாவது குடும்ப சூழ்நிலையில் எனக்கு வந்து எத்தனையோ வந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும், தொழிலும் இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களில் நான் வந்து தொடர்ச்சியாக இந்த கட்சியில் பயணம் செய்தால், இந்த அமைப்பில் பயணம் செய்ததன் காரணமாக பல்வேறு சரிவுகளை சந்தித்தால் கூட அவர்களுக்கு என்னுடைய முழு மனதான ஒத்துழைப்பை நான் கொடுத்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய 100% ஆஃப் ஒர்க்கை தான் நான் கொடுத்திருக்கேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது விலகி வந்ததுனால அதெல்லாம் நான் செய்யல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் என்று கேட்டீர்கள் என்றால், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இங்க வந்து பிரிவினை உண்டாக்குவதற்கு 100 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஒற்றுமை பாலமாக அவர்களை 2 கம்யூனிட்டியும் பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு இல்லாம, இந்துக்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு என்னென்ன தெளிவு வேண்டுமோ அதை கொடுத்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போற வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். பிராக்டிகலா கேட்டீங்கன்னா, இதனால பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்களும் இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி பேசுவாங்கன்னா, ஓப்பனா என்கிட்ட பேச முடியாட்டா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா இந்த ரைட் பர்சன் இந்த ராங் பிளேஸ் அப்படின்னு என்ன வந்து ஒரு இது பண்ணுவாங்க.
பட் சில பேர் கூட சொல்லியிருக்கிறாங்க பரவாயில்லமா நீ அங்க உன் கருத்துக்களை தெரிவிச்சு கொண்டு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் என்னால் தமிழக அதாவது நாங்க இருக்கிற அமைப்பிலிருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. பை டிஃபால்ட் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு தமிழக பாஜகவில் பல்வேறு விதமான விஷயங்கள் நடைமுறை விஷயங்கள் எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தவற அதாவது என்ன சொல்றீங்க அந்த பொய்களாலும் சில விதமான ஒரு அங்க நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உதாசீனங்கள் அது எனக்கு மனதிற்கு சரியென்று படாத காரணத்தினால் நான் என்னுடைய பாதை அதனால நான் பாதையை விட்டு விலக முடியாது. சரி நம்ம இவ்வளவு நாள் பயணித்தது அமைப்பினுடைய பாதை இனிமேல் அரசியல் பாதையில் பயணிக்கலாம் என்ற முறையில் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முன்னிலையில் சேர்ந்துட்டு அது உண்மைதான். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போ அது போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்டவர், இஸ்லாமிய குடும்பத்தை இஸ்லாமிய அடையாளத்தை எங்கேயுமே நீங்க என்ன செய்யல, அதுல சமரசம் இல்லாம அந்த இடத்துல வந்துட்டீங்க. உங்களுடைய பணி என்னவாக இருந்தது அங்க? அது எங்களுக்கு அமைப்பிலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது அமைப்பு RSS என்ற அமைப்பு இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல, இஸ்லாமியோடு இணைந்து பயணிக்க விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா இந்த அமைப்பு உங்களுக்கு சுதர்ஷன் RSS முக்கிய தலைவராக இருந்தவர், அவர் சர்சாலஞ்சியாக இருந்தவர், அவங்களுடைய சுதர்ஷன்ஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அது அவர்கள் இப்போ டாக்டர் இந்திரேஷ்குமார் அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா எங்கெங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான நன்மைகளை அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளாக இருக்கட்டும், இல்ல பல்வேறு விஷயங்களால் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாக இருக்கட்டும், இல்ல அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சிகளாக இருக்கட்டும், இந்த பெண்களுக்கு படிப்பு மற்றபடி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சொல்லுவீங்க இல்லையா அந்த பிடியரசி திட்டம்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி விஷயங்களை பெண்களுக்கு எடுத்து செல்லுங்க. அதன் மூலமாக அவர்கள் ஏழை மாணவர்களுக்கோ ஏழை குழந்தைகளுக்கோ அந்த பரிசு போடும். இப்படி இந்த மாதிரியான டோட்டல் விஷயத்துலதான் நம்ம பயணம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்படி பார்க்கும்போது மத்திய அரசாங்கத்தில் இருந்த திட்டங்களை கொண்டு போய் அவர்களுக்கு சேர்த்தது, அவர்களுக்கு ஸ்டைஃபண்ட், அவர்களுக்கு தேவையான உதவிகள், வசதிகள், பள்ளிவாசல் புனரமைப்புகள், இப்படி பல்வேறு விஷயங்களே நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதரசாக்கள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான பல நல்வேறு திட்டங்கள் இருக்கு மத்திய அரசாங்கம், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்ப்ரெட் பண்ணறதோட மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அவர்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பு நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். அதாவது அந்த உலமாக்களாக இருக்கட்டும், இல்ல இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், முக்கியமான ஒரு எழுத்தாளர்கள், கவிஞர்கள் போன்ற நம்ம கம்யூனிட்டியில இருக்கிற எல்லாரையுமே அவர்களோடு ஒரு இன்டராக்ஷன்ஸ் கொடுத்து அவருடைய கருத்து பரிமாற்றங்களுக்கெல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்தோம். அரசியல் கட்சி என்று பார்த்தால் அந்த RSS அமைப்பினுடைய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாக்கு எங்களுடைய ஆதரவு எப்பப்ப தேவைப்படுதோ அப்பெல்லாம் நாங்க கொடுத்து கொண்டிருந்தோம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப கடந்த சில வருடங்களாக அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நாங்க சில விஷயங்களை வெளிப்படையாக பேச வேண்டிய நிலைமைக்கு வந்த காரணத்தினால் கொஞ்சம் இன்னும் என்ன சொல்றீங்க ஓப்பனா லைம் லைட்டுக்கு வந்தோம்னு சொல்ற மாதிரி அந்த கருத்துக்களை வெளிப்படையாக கூற வேண்டிய சூழ்நிலையில எங்களுக்கு வந்தது. அதனால நாங்க அதை வெளிப்படையாக செய்ய ஆரம்பிச்சோம். இப்போ நீங்க சொல்றீங்க நிறைய திட்டங்களை இஸ்லாமிய மக்களுக்கு கொண்டு வந்தோங்கிறீங்க. என்ன பொதுவான ஒரு இப்போ கருத்தியல் ஒரு விமர்சனம் என்னன்னா பாஜக ஆட்சிக்கு அந்த 10 வருடங்கள்ல இஸ்லாமியர்களுக்குன்னு வழங்கப்பட்டு வந்த பல நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக மெட்ரிக்கு முன்னாடி உள்ள ஸ்காலர்ஷிப் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போது அதோடைய ஏன் அது அந்த விஷயத்தெல்லாம் இப்போ சமீபத்தில் கூட முதல்வர் கூட சட்டசபையிலே பேசியிருக்காரு. அதாவது அந்த திட்டம் மத்திய அரசுக்கு நாங்கள் கடிதம் எழுதுகிறோம், அதை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அது வரைக்கும் நாங்கள் தமிழக அரசு அந்த நிதியை கொடுக்கும். அது ஒரு தவறான ஒரு விஷயம் கட்டமைக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னால இருந்தது வெறும் ஸ்டைஃபண்ட் மட்டும் தனியா இருந்தது, பெண்களுக்கு என்று தனியா பிரிச்சாங்க. அசத் பேகம் மஹால் திட்டம் சொல்லி தனியா பிரிச்சு அவங்க கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம அந்த அமைப்புல இருந்து விலகிட்டோம், இப்ப நம்ம வந்துட்டோன்றதுனால ஒரு மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை நீங்களும் மாற்ற முடியாது, நானும் சொல்ல முடியாது. அப்போ இவர்கள் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அது 3 வகையா பிரிச்சுட்டாங்க. ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக்னு சொல்லி நல்லா தெளிவாக பிரித்திருக்கிறார்கள். அதை தவிர வெளிநாடு சென்று படிக்கணும்னா அதுக்கு தனியா கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லா ஹையர் எஜுகேஷன் கண்டினியூ பண்ணது கொடுக்குறாங்க, டாக்டரேட் பண்ணது கொடுக்குறாங்க, IAS IPS கொடுக்குறாங்க, எல்லாத்துக்குமே ட்ரைனிங்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரித்திருக்கிறார்கள். அதாவது ஒரே இதுவா இருந்த பிரித்திருக்கிறார்கள். இப்ப என்ன பண்ண முடியல பிராக்டிகலான்னு கேட்டீங்கன்னா ஆதார் வந்த காரணத்தினால் இப்போ இவங்களால பழைய காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருந்த மாதிரி 10 ஒரு முஸ்லீம் பேர் எழுதி இவங்களுக்கு இவ்வளவு ரூபா கொடுத்தோம் கையெழுத்து போட்டு ரெசிப்ட் வாங்க முடியல. இப்போ என்ன கேக்குறாங்க, இப்போ இந்த பிள்ளைகளுடைய ஆதார் கார்டு அதுல நீங்க அட்டாச் பண்ணி ஆன்லைன் போர்ட்டல்ல தான் எல்லாம் பண்றாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர்கள் அரசியலுக்காக இவர்கள் எல்லாம் பேசுறாங்களே ஒழிய
கிட்டத்தட்ட என்னுடைய அந்த ரெக்கார்ட்ஸ்ல போய் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், ஆன்லைன் போர்ட்டல்ல போய் பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட 40% இருந்து 50% பெண்கள் வந்து படிப்பிற்கு அந்த ஸ்டைஃபண்டா இருக்கட்டும், அந்த சலுகைகளாக இருக்கட்டும், அதை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் மிக முக்கியமா நம்ம பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கின்ற கேரளால தான் வந்து அதிகபட்சமாக வந்து இந்த ஸ்டைஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்றாங்க. சோ யூபியில விட அதிகபட்சமாக யூஸ் பண்றது கேரளா. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அரசியல்வாதிகள் ஒரு அரசியலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு அந்த நன்மைகள் சென்றுவிடக் கூடாது என்ற காரணத்துக்கு இவர்களுக்குள்ள அரசியல் பகையினால இப்படி பண்றாங்களே ஒழிய, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை வந்து இவர்கள் வந்து மக்களுக்கு போகும் பொழுது நம்ம இஸ்லாமிய மக்களுக்கிடம் இருக்கிற ஒரு அறியாமையினாலும் அந்த நம்மளுடைய பெண்கள் வந்து ஓப்பனா வெளியில வராத காரணத்தினாலும் பல்வேறு விதமான விஷயங்கள் இங்கே வந்து திரித்து கூறப்பட்டு கொண்டிருக்கு. இதுதான் உண்மை. அதனால இவர் வந்து சட்டமன்றத்துல கூறினாலும் அவங்க அழகா பிரிச்சு வச்சிருக்காங்க. நீங்க வந்து லெட்டர் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஆன்லைன் போர்ட்டல்ல போயினாலே உங்களுக்கு தெளிவா தெரியுது எத்தனை பேர் பெனிஃபிஷியரி, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் போயிருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க, எல்லாமே இருக்கு. ஆனாலும் எனக்குரிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், நம்மளுக்குரிய அங்கீகாரத்தை நாம் பெற தவறிவிட்டோமோ என்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கு. ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்தினர் வந்து இந்த மாதிரி மைனாரிட்டி மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சது காரணமே சச்சார் கமிஷன்ல தான் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்க. சரி, மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு நம்மளுடைய வளர்ச்சிக்கு இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டாங்க, ரைட்டுங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்து மைனாரிட்டி தலைவர்களாகவே இருக்கணும், அவர்கள் ஏன் பொது தலைவர்களாக வரக்கூடாது? அலோ பண்றாங்களா? அப்படி இல்ல, அலோ பண்ணணும் இல்லையா? ஏன் மத்ததுக்கெல்லாம் போராடக்கூடிய இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய தலைவர்கள் இதை வந்து ஏன் முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க அந்த வட்டத்துக்குள்ளே தங்களை சுருக்கிக் கொள்வதன் காரணம் என்ன என்றது எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. கண்டிப்பாக மறுப்பார்கள், அந்த மறுப்பு இருக்கும். அதாவது இது வந்து பாஜக மட்டும் நான் சொல்லல, காங்கிரஸா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், மற்ற எந்த கட்சிகளாக இருந்தாலும் அங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து இப்ப எப்படி வச்சிருக்காங்க, ஓட்டு வங்கிகளாக மட்டுமே வந்து நம்மளை வச்சிருக்காங்களே ஒழிய நம்மளுக்குரிய உரிமைகளை நாம் கேட்டு கேட்டு பெற வேண்டும் என்று இவங்க நினைக்கிறாங்க. எனக்கு உரிமையாக இருக்கிற விஷயத்தை நான் ஏன் கேட்கிறேன்? கேட்காமலே கொடுக்க வேண்டியது அவங்க கடமை தானே, அவர்கள் செய்துதானே ஆக வேண்டும். அவங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்ப அதற்கெல்லாம் குரல் கொடுக்காமல் சின்ன சின்ன கட்சிகளாக பிரிந்து சின்ன சின்ன தலைவர்களாகி நம்ம ஆளுங்களும் என்ன பண்றாங்க, ரோட்டுக்கு ஒரு இது வச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஃபிரிக்ஷன் வரும்போது என்ன பண்றாங்க, அந்த கட்சி ரெண்டா உடையுது. இப்படி கட்சியை உடைத்து 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 விட்டு 1க்கு 8 தலைவர்களாகி இவங்க 8 பேரும் அடிச்சுட்டு நிக்கிறாங்களே ஒழிய, இவங்க பின்னால ஒரு 10 பேர் நிக்கிறாங்களே ஒழிய மக்களை பற்றியோ இல்ல நம்ம சமுதாயத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதை பற்றி இவர்கள் யோசிப்பதில்லை. சரி, இப்போ நீங்க சொல்லும்போது சொன்னீங்க அந்த அமைப்புல நான் பயணிக்கும் போது வந்து இந்த மாதிரி திட்டங்களை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி. ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய, அது ஒரு இவங்களை போய் சந்திக்கிறது ஒரு பெரிய ஒரு முயற்சி, ஒரு பெருங்கொண்ட கூட்டம் செய்ய வேண்டிய விஷயம். நீங்க எப்படி உங்களால அது தனியா எப்படி செய்ய முடிஞ்சது? மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள், இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவு. இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவு இல்லாம நம்ம எதுவும் பண்ண முடியாது. களப்பணிக்கு போறதுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு பலம் வேணும் இல்லையா? இல்ல, களப்பணிக்கு போறதுக்கு பலம் என்பதை விட மனம் இருந்தால் போதும் என்பதுதான் என்னுடைய விஷயம். ஏன்னா களப்பணிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ண, களத்துல போய் நீங்க களப்பணியே பண்ணாம டயஸ்ல உட்கார்ந்துட்டே தலைவர்ல உட்கார்ந்து எப்படி நீங்க வந்து உங்களுடைய சமுதாயத்தை நீங்க முன்னேற்ற முடியும்? நீங்க களப்பணிக்கு போங்க. நம்ம மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க நம்ம போனாதானே தெரியும். ஒரு குடியாத்தத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு 4 தெருக்களில் வந்து நம்ம இஸ்லாமிய பெண்கள் எத்தனை விதவைகள் இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க. முக்கியமான காரணம் குடிப்பழக்கம். அப்போ குடிக்கிறது வந்து ஹராம் சொல்லக்கூடிய நம்ம சமுதாயத்துல இவர்கள் ஏன் குடிக்கிறார்கள்? அப்ப அதுக்கு வந்து நம்ம அரசாங்கத்தை கூட சொல்றதை விட நம்ம மக்கள் வந்து இஸ்லாத்தை விட்டு விலகுகிறார்களோ, நம்ம மக்கள் வந்து அந்த வந்து விஷயங்களை புறக்கணிக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னு கேட்டீங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க அவங்க வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. வறுமை கோட்டு கீழே இருந்தாலும் வறுமை கோட்டுக்கு மேலே இருந்தாலும் இஸ்லாமியர்களை மட்டுமே உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு பேக்ல வந்து நம்மளே நம்ம மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நிலையிலும் நம்ம இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இருந்தது, எப்படி இருந்ததுன்னா இஸ்லாமியர்களுக்குரிய மதிப்பு கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் 30 சீட் 29 சீட் இருந்த ஒரு காலகட்டம் இன்னைக்கு இல்ல. நம்மளுக்கு என்று ஒரு தொகுதி கூட இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த மினிஸ்டர் கொடுக்குறாங்க, வெறும் மைனாரிட்டி மினிஸ்டர் மட்டும் தான். பொதுவான மினிஸ்டர்ஸ்க்கு நம்மளுக்கு கிடையாதா? இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் நமக்கு மினிஸ்டரா இருக்கும் பொழுது நாம ஏன் வந்து நம்ம மைனாரிட்டிக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும்? இந்த கேள்வியை ஏன் வந்து இது வரைக்கும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் வந்து பொதுவான தலைவர்களாக, அப்போ நீங்க பொதுவான தலைவர்களாக வந்தா நீங்க அந்த மக்களையும் பாப்பீங்க, இந்த மக்களையும் பாப்பீங்க. அப்ப நம்ம மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க கான்சென்ட்ரேஷன் நீங்க பண்ண முடியும். அந்த அப்ளிஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்ன்றத பண்ண முடியும். சோ இதெல்லாம் இவங்க ஏன் செய்யல? அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, நான் ஃபீல்டுக்கு போவேன். எப்பவுமே ஃபீல்டுக்கு போகும்பொழுது அங்கே இருந்த பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அவர்கள் வந்து பெண்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், மாணவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தினருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது அதை எப்படி சால்வ் பண்ணலாம், என்னால முடிந்தால் அதற்குரிய உதவிகளை செய்வேன். இல்ல
நம்ம நண்பர்களால ஒரு குழுவா செய்ய முடியும்னா குழுவா செய்வோம், இல்லை என்றால் கட்சியின் மூலமாகவும் ஆட்சியின் மூலமாக செய்ய வேண்டும் என்றாலும் செய்வேன். இப்படித்தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட போய் எல்லா ஏரியாலையும் மக்கள்கிட்ட போய் நான் சந்திச்சு அந்த மக்களை சந்திச்சு மக்கள் கிட்ட பேசி அந்த மக்களுக்கு இயல்பு நிலையை புரிய வைக்க வேண்டிய ஒரு நிலையில நான் செஞ்சேன். செய்யும் பொழுது பல்வேறு இடங்களில் எனக்கு வந்து கடந்த காலங்களில் கேட்கப்பட்ட கேள்வி, நம்ம பாபரி மசூதி இடிச்ச இடத்துல எப்படிக்கா நீ போய் நின்ன, அந்த கட்சியோடு நீ எப்படி போய் சேர்ந்த என்ற முதல் கேள்வி. இந்த கேள்வியை வந்து மாத்தி மாத்தி நிறைய பெண்கள் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப நான் கேட்டேன், அம்மா அங்க எப்போ வந்து தொழுகை நிறுத்தினாங்கன்னு தெரியுமா, என்ன விஷயங்கள் என்று தெரியுமா, அங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு தெரியுமா, 1947 இங்க வந்து சிலை வந்து விட்டது, எவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வந்து அந்த இடத்துல தொழுகையை நிறுத்திட்டோம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மத முறைப்படி நம்ம இந்த இடத்துலதான் கம்பல்சரியா தொழுதானான்னு வந்து நம்ம அல்லாவை வந்து நம்ம வந்து அல்லாஹ்க்கு தொழுகிறோம் என்பதில்லை. அல்லாஹ் என்ற அந்த நம்மளுடைய இறைவனை நாம் நம்புகின்ற அந்த காபத்துல்லாவை நோக்கி நாம் எங்கு நின்று தொழுதாலும் அதுதான் தொழுகை. நிறைய பேர் என்ன கேட்டீங்க, நீங்க வணக்கம் சொல்றீங்க, வணக்கம் வந்து இறை வணக்கத்திற்கு எதிராக. இறைவனுக்கு செய்கின்ற வணக்கம் கிப்லாவை நோக்கி இறைவனை நோக்கி இறைவனை மனதில் நினைத்து நம்ம அந்த அதனுடைய அதவோடு இது செய்யறதா அந்த வணக்கம், இறை வணக்கம். மத்தவங்களுக்கு வெறும் வணக்கம் சொல்றதெல்லாம் நம்ம ஈக்குவலைஸ் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட கருத்துக்களை தான் உடைக்கணும்னு சொல்றேன். மக்கள் நம்ம மக்கள் கிட்டே இந்தப்பட்ட கருத்துக்கள் உடையணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் நமக்கு எதிரிகளாக நாமளே இன்னொருத்தரை சித்தரிப்பதை விட நம்ம பலப்படுத்தி கொண்டே போகும் பொழுது நம்ம ஸ்ட்ராங் ஆகும் பொழுது எதிர்பக்கம் கண்டிப்பாக அவருடைய சிந்தனை மாற்றம் வரும், அவருடைய எண்ண மாற்றம் வரும், எதுவுமே வரும். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாத்துல வந்து முன்னாலாம் வந்து போவாங்க, ஒரு தாவா பண்ணுவாங்க, அதெல்லாம் இப்போ நிறைய குறைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே ப்ரீ ஆக்குபை ஆயிட்டாங்க. மேக்சிமம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிராமங்களில் கூட நிறைய பேர் வந்து தாவாக்கு போறதுங்கிறது இப்ப கொஞ்சம் குறைந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை இது குறைந்திருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்மளை வந்து கன்வர்ஷனுக்கு எல்லாம் நம்ம கூப்பிடுறது இல்லை. மனம் விரும்பி யார் மாறுகிறார்களோ அவர்கள் தான் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது விஷயம், இஸ்லாமியர் என்று அவர்கள் மாறும் பொழுது அவர்கள் தங்களுடைய அதாவது பேர் முதற்கொண்டு எல்லாத்தையும் மாற்றி அந்த அந்த முறைப்படி, ஆண்களாக இருந்தால் அதற்குரிய முறைப்படி, பெண்களாக இருந்தால் அதற்குரிய முறைப்படி வந்து வாழ்கிறார்கள். இப்ப நம்ம மேல இந்த சேரு பட முடியாது. இவங்க மதம் மாட்டினாங்கன்னு சேரு நம்ம மேல யாரும் சொல்ல முடியாது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பலத்தை நாம் உணர்வதில்லை. புரியுதுங்களா? அப்போ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னா இது நம்மளுக்கானது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம், நம்ம மதம் மாற்றல. விரும்பி வருகிறவள் யார் வேண்டாலும் வரலாம். நானே மதம் மாறியவள், அதனால விரும்பிதான் வந்தேன் ஒழிய என்ன போர்ஸ்ஃபுல்லா யாரும் கூட்டிட்டு வரல. அப்போ மதம் மாறியவர்களாக இருந்தாலும் அவரவர்கள் இஸ்லாத்தை முறையாக கடைபிடித்து இஸ்லாமிய முறைப்படி வாழும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப இதெல்லாம் யார் போய் சொல்லுறது? இப்ப நம்ம வந்து அதுக்கு வந்து எப்படி போனோம்னா, அவர்கள் பக்கத்துல போகும்பொழுது அவர்கள் போகின்ற பிரச்சனைகள், அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இப்ப அகமதாபாத்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய ஏரியா இருக்கு. அந்த மாதிரி ஏரியாக்கள் கூட நிறைய ரூரல் ஏரியாஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஜனாசா, பெண்கள் ஜனாசாவை அவர்கள் வீட்டுக்குள்ள வைத்து கூட அவர்களை வந்து குளிப்பாட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா சின்ன குடிசை வீடு. சோ அப்ப எப்படிப்பட்ட சூழலில் மக்கள் வாழ்கிறார், அதற்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அப்படியெல்லாம் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தலைவர்களை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப நாங்க போக போக அங்க எனக்கு வந்து என்ன தேவை என்ன வருதுன்னு போக அந்த மாதிரியான ஒரு சூழலில் மக்களோடு இணக்கமாக நான் பழகின காரணத்தினால்தான் என்னால மற்ற விஷயங்கள், நீ வந்து பிள்ளை இப்படி வைக்காத, ஸ்கூலுக்கு அனுப்பு, இது கிடைக்கும் அது கிடைக்கும், இங்க இப்ப ஸ்டைஃபன் கிடைக்குது, இந்த வெளிநாட்டுல இருந்து இப்படி காசு அனுப்புறாங்க உங்களுக்கு, இங்க ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அரசாங்கத்துல இது கிடைக்குது, இல்லை அங்கே இருக்கின்ற. ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் வந்து அந்த கட்சியில் பயணித்தால் கூட நான் அதிமுக திமுக இன்னும் எந்த யார் அரசாங்கத்தில் யார் இருந்தாலும் அரசாங்க அனைவர்களிடம் சென்று நம் மக்களுக்கு என்று மட்டுமில்லை தேவை உள்ளவர்களுக்காக நான் போய் போராடி பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலையில தான் எல்லாத்தையுமே நான் பண்ண முடிஞ்சது. அந்த கடப்பணியின் மூலமாகத்தான் வக்ஃப்ல நடக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து நிறைய வெளிக்கொணர முடிஞ்சது, அதுக்குரிய சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சது. அப்ப அவங்களுக்கும் நான் புரிய வைப்பேன், அப்ப நீங்க ஒருத்தராவது தவறான முறையில் புரிந்து கொண்டு எல்லாமே கவர்மெண்ட் பண்ணணும், எல்லாமே அரசாங்கம் தான் நம்மளுக்கு கொடுக்கணும், நம்மளுக்குள்ள ஒரு ஒத்துழைப்பு கொண்டு வாங்க, இப்படிப்பட்ட பல்வேறு சிந்தனைகளை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போக முடிஞ்சது. இப்போ ஒரு கேள்வி வருதுன்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, இப்போ அந்த தளத்தில் இப்போ எங்களுக்கு யாருக்குமே வந்து தொடர்புகளே இல்லைங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து அந்த அவங்களோட பயணிக்கும்போது வந்து வெளிப்படையாக நீங்கள் பேச முடியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அங்குள்ள அவைகளில் அவங்களுக்கான நிர்வாக கட்டமைப்பில் இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் செய்கிறது வந்து சரியில்லை, அப்படி ஏதாவது நீங்கள் இப்போ எத்தி வைக்க முடிஞ்சதா? மேல் இடத்துலயா நான் பயணித்த கட்சியிலோ அமைப்புல இல்ல, அது ஆக்சுவலா கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து அமைப்புகள்ல நிறைய டிஸ்கஷன்ஸ் ஓடும். சில விஷயங்களையே இப்படி இருக்காங்க உங்க மக்கள்ன்ற டிஸ்கஷன்ஸ் ஓடும், இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு. அப்ப அந்த புரிந்து கொள்ளாததுக்கான காரணத்தை அவர்களுக்கு விளக்கி இருக்கிறோம். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளின் காரணமாகத்தான் RSS தலைவர் வந்து தெளிவாக சென்ற வருடம் ஒண்ணு சொன்னார். அதான் அந்த சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்தியாவில் இருக்கும் அனைவருடைய DNA-வும் ஒண்ணுதான், இதை இவர்களை பிரித்து விட்டு நம்ம வந்து அரசியலோ இதுவோ நம்ம வந்து வெற்றி பெற முடியாது என்ற வார்த்தையை சொன்ன இடம்
எங்களுடைய அமைப்பில் உள்ள ஒருவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தான் அந்த வார்த்தையை அவர் கூறினார். இப்போ எல்லாருமே மாற்றம் வரும். அதாவது நம்மளுடைய இஸ்லாம்ல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மஷூரா பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் தான் சரி, நான் போக முடியாது. நன்மை என்று பார்க்கும் பொழுது 4 பேர் பேசும் பொழுது அதை கலந்துரையாடும் பொழுதுதான் அதோடைய நன்மை தீமை, இது போனா இதுக்கு என்ன விளைவு வரும் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். இப்ப அவர்கள் நம்ம பேசணும். அவர்கள் ஒரு பக்கமும் நம்ம ஒரு பக்கமும் நின்றுட்டு இருந்தா எப்படி பேச முடியும்? இந்த மாதிரியான ஒரு இணைப்பாகத்தான் நான் இவ்வளவு நாள் பயணித்திருந்தேன். இப்போ எனக்கு குறிப்பா சொன்னா எனக்கு திரும்ப அந்த பணியை அந்த பணி செய்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பணி செய்வதில் தமிழகத்தில் ஏற்பட்ட இடையூறுகள். ஏன்னா இப்ப நான் உங்களுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்களே எனக்கு தடையா இருந்தீங்கன்னா அப்ப நான் எப்படி உங்களுக்கு வேலை செய்ய முடியும்? புரியுதுங்களா? அப்ப இப்படிப்பட்ட இடையூறுகளை கொண்டு வந்து சேர்த்த காரணத்தினாலும் சில இடங்களில் உதாசீனப்படுத்தப்பட்ட காரணத்தினாலும் நான் இது பண்ண முடியல அப்படிங்கிற வந்தேனே ஒழிய, பட் அங்க என்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஏதாவது நீங்க சொன்ன ஒரு புக்கு வெளியிட்ட அடிப்படையில் அவர் மாற்றானார். அது இல்லாம சில விஷயங்களை புரிந்துணர்வு அடிப்படையில் அப்போ நீங்க அந்த அவங்களோட பிரதிநிதியா அவங்க உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு ஏதாவது அவங்க நிலைப்பாடுகளை மாற்றிருக்காங்களா? ஆக்சுவலா கேட்டீங்கன்னா நடுவுல ஒருத்தர் வாசிம் ரிஸ்வின்னு நினைக்கிறேன். அவர் யூபி கார் ஒரு நடுவுல ஒரு புரளி மாதிரி ஒண்ணு வந்துச்சு. என்னன்னா குரானில் சில ஆயத்துக்களிலே அந்த ஆயத்துக்களை நீக்க வேண்டும் சொல்லிட்டுலாம் பேசினார். இதை பற்றி எங்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க. ஏன்னா நம்ம சவுத் இந்தியா ஒரிசா எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டும் பொழுது நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம். அப்படியெல்லாம் இல்ல. ஏன்னா இதில் மாற்றமே இல்லாத ஒரு விஷயமாகத்தான் நாங்க நம்புறதே அந்த திருக்குரான் என்ற ஒரு விஷயத்தில் எதுவுமே ஆட் பண்ணதாகோ டெலீட் பண்ணதாகோ எங்களுக்கு அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. சோ அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கட்டும். இதை நம்ம எடுத்துட்டு போறதுங்கிற தவறு என்ற உடனே அது அப்படியே அவர்கள் மாத்திக்கிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அது சில விஷயங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா சகோதரர், நம்ம பொது வெளியில் கூற முடியாது. பல விஷயங்கள் நம்ம பொது வெளியில் பகிர முடியாது. ஆனா அங்க ஓபன் டிஸ்கஷனுக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தது. அதெல்லாம் நம்ம அதாவது சில விஷயங்களை நம்ம மறுக்கவே முடியாது. இப்ப இந்த விஷயத்தை நான் ஓபனாக தான் சொல்றேன். அவர் வாசிம் ரிஸ்வி அவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் சொல்லி இருக்கலாம், இல்லை அவர் ஏதோ ஒரு தூண்டுதலாக சொல்லி இருக்கலாம். ஆனால் பொதுவாக அவர்கள் கேட்டபோது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கதான் அதுதான் முக்கியம். அவர்கள் இதை நீங்க இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு யாரும் எதுவும் சொல்லல. அவர்கள் ஒரு கூறியிருக்கிறார்கள், இது உண்மையா இது பொய்யா, இது எப்படி இருந்திருக்கும். சோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டிஸ்கஸ் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு அதனுடைய உண்மை அதை கிளியர் பண்றது கூட நம்ம தரப்புல பேசுறதுக்கு ஆட்கள் இல்ல. அப்படிதானே? இல்ல, ஆக்சுவலா கேட்டீங்கன்னா 2 வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று கருத்தியல் ரீதியாக எதிர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் கருத்தியல் ரீதியாக எதை எதிர்க்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. நீங்க அரசியல் கருத்தியல் ரீதியாக எதிர்த்திருக்கிறீர்களா, இல்ல வேற ஏதாவது வேற கருத்தியல் ரீதியாக, அதாவது மத கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிறீர்களா என்று 2 விஷயம். இன்னொரு மக்கள் இருக்கிறார்கள், எவன் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை, என் பேர் ஒரு இஸ்லாமியன், நான் போய் அங்க கூட போய் நின்னா எனக்கு என்ன கிடைக்கும், இவ்வளவு மனநிலை தான். 2 மனநிலை தான். இது இப்படிப்பட்ட மனநிலை 2வது மனநிலை உள்ள மக்களை நம்ம நகர்த்திடுவோம். ஏன்னா அவர்கள் எந்த இடத்துக்கும் உண்மையாக இருக்க போவதில்லை. அவர்கள் சார்ந்த மதத்திற்காக இருக்கட்டும், அவர்கள் குடும்பத்திற்காக இருக்கட்டும், போய் நிற்கிற கட்சிக்காரங்க உண்மையாக இருக்க போவதில்லை. முதல் நம்ம பேசணும் பாத்தீங்களா, நீங்க எப்படி மோதுறீங்கன்ற முடிவை நீங்க எடுக்கணும். அந்த நீங்க இப்போ உலமாக்கள் பேசினா அவங்க மத ரீதியாக பேசலாம். ஒரு அரசியல்வாதிய உலமா மாதிரி பேசணும். இதுதான் நம்ம மக்களை குழப்புகிறார்கள். நம்ம இஸ்லாமிய மக்களை இவர்கள் குழப்புகிறார்கள் என்பதை நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க அரசியல்வாதின்னு சொல்லிட்டு வரீங்க, அங்க அரசியல் பேசுங்க. நீங்க அரசியல் பேசுங்க. இப்போ ஒரு ராமதாஸ் என்பவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக கட்சி ஆரம்பிச்சார். அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்காக பேசினாரு. 10% லாஸ்ட் எலெக்ஷன் 2021 கடைசி நேரத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த எடப்பாடியார் 10% அறிவிச்சார். உங்க சமூகத்துக்கு என்ன வேணுமோ அழுத்தம் கொடுத்து கேளுங்கள். நீங்க மதத்தை ஏன் கொண்டு அங்க சேர்க்கிறீங்க? 2வது விஷயம், எந்த இடத்துல நம்மளுடைய மொத்த பேர் என்ன இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாங்க, உலக அளவில் நம்மளுக்கு என்ன பேர் கொடுக்கறாங்க, இவர்கள் தீவிரவாத இயக்கங்களில் ஈடுபட்டுகிறார்கள். மொத்த நம்ம இந்தியாவில் எடுத்துக்கோங்க, ஒரு 20 கோடி மக்கள்ல ஒரு 2000 பேர் இப்படி இருப்பாங்களா? 20,000 பேர் இப்படி இருப்பாங்க. அந்த சிந்தனை உடையவர்கள் இருப்பார்கள். எந்த மதமாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அது தீவிர கருத்தியல் கொண்டவர்கள் இருப்பார்கள். ஒரு 20,000 பேர் இருப்பார்களா? அந்த 20,000 பேரை வச்சு ஏங்க 20 கோடி பேரை மக்களை நீங்கள் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு பேசக்கூடிய இஸ்லாமிய தலைவர் யாராவது இருக்காங்களா? ஆனா இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா, அவங்க அந்த மாதிரி செயல் செய்து ஒரு சிறைவாசிகளாகவோ இல்ல வேற எங்கேயாவோ போனா அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க, அடைக்கலம் கொடுக்குறாங்க என்ற பேச்சு தானே வருது.
இல்லைங்க, அதில் வந்து என்னென்னா அப்படி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுது. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு கேள்வி என்னென்னா, அந்த 20,000 பேர் ஒரு கணக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இந்த 20 கோடி பேர் அதை அவங்க எதுக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் வெளிப்படுத்தப்படும் போது அதுதான் பிரச்சனை. அது வந்து என்னன்னா அவங்கள வந்து ஒரு அரங்குக்குள்ளேயே அது கண்டிக்கத்தான் செய்கிறாங்க, அதை பற்றி பேசும்போது சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து பொது வெளியில் பேசுகிறாங்களா இல்லையாங்கிறத தான் கேள்வி. இப்போ அவங்க வந்து அதை தான் எடுக்கிறாங்க. பொது வெளியில் யாரும் கண்டிக்கிறது இல்லையாங்கிறது சொல்கிறீங்க. ரெண்டாவது சிறைவாசிகள் விஷயத்தில் சொன்னீங்க. சிறைவாசிகள் விஷயம் வந்து நான் வந்து எல்லா இடங்களையும் வாய்ப்புன்னு சொல்லிட்டு வர்றது என்னென்னா, இது வந்து ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கான பிரச்சனையாக மட்டும் சுருங்கி இருந்த ஒரு பிரச்சனை. அது வந்து பொதுவெளிக்கு வந்து ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்ததுன்னா, நம்ம மரியாதைக்குரிய எடப்பாடியார் வந்து சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்த பிறகு அதில் எனக்கு பல விமர்சனங்கள் இருக்குது. நீ அந்த கட்சியை சேர்ந்தவர் இருந்தாலும் கூட எனக்கு அவர் மேல் சில விமர்சனங்கள் இருந்தால் கூட இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு தீர்வு நோக்கி கொண்டு வருதுன்னா, எதிர்க்கட்சி தலைவராக அவர் சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்த பிறகுதான் தமிழக அரசு உண்மையான அக்கறை. நீங்க ரெண்டு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்றது கரெக்ட். அவர்கள் நிரபராதிகளா குற்றவாளிகளா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும், ரைட்டுங்களா? ஆனால் அவர்களுக்கு அந்த வெளியில் வரக்கூடிய அவர்களுடைய தார்மீக நீதித்துறை சார்ந்த போராட்டத்தை கூட பண்ண முடியாத அளவுக்கு இருக்கின்ற அரசுகளாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்திருக்கு. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அபிடவிட் போய் கொடுக்கறது வேற, இங்க வந்து மக்கள்கிட்ட பேசுறது வேற. திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மை காவலன்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறாங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து இப்படி கொடுத்த உடனே இப்ப அவங்க என்ன பண்றாங்க, இவர்களை எப்படி நம்ம கைக்கு எடுக்கிறது? இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நம்ம தலைவர்களாக இருக்கட்டும் நம்ம மக்களாக இருக்கட்டும் புரிஞ்சுக்க வேண்டியது. ஓட்டுக்கு மட்டும்தான் இஸ்லாமியர்கள் என்ற நிலைமை மாறினால் மட்டும்தான் நம்மளுடைய தலையெழுத்து மாறும். நம்மளை யாரும் வந்து காப்பாற்ற மாட்டார்கள். ஏன்னா இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள் வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றீங்க, இந்த ஓட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, மத்தபடி இவங்க லாயக்கு இல்லைன்னு நினைக்கிற அளவுல வச்சிருக்கிறாங்க. அந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் நம்மளுடைய பங்களிப்பு அரசியலாக இருக்கட்டும், அந்த குடிமையியல் பணிகள் IAS IPS எல்லாம் பணிகளாக இருக்கட்டும் அதிகபட்சமா வரணும். இப்போ நம்ம சாதாரணமா ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் பண்ணாலே பாத்தீங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் வந்து படிச்சிடுறாங்க, ஃபுல்லா ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க, படிச்சிடுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனா கிறிஸ்டியன் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்துக்கள் அதிகமாக இருக்காங்களா, இஸ்லாமியர்கள் வைக்கக்கூடிய ஸ்கூல்ல நிறைய பேர் இந்துக்கள் வந்து படிக்கிறாங்க. என்னன்னா ஏதோ ஒரு இங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க மதத்தை சார்ந்துதான் எல்லாமே செய்யறாங்கன்ற ஒரு அடிப்படையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதுதான் செய்ய வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை முறையானது அதைத்தான் நம்மளுக்கு கற்பிக்கிறது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வியாபாரத்தை வந்து நாங்க வந்து MBA படிச்சுட்டு படிக்கிறவங்களை விட இந்த மதம் சார்ந்து இது இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி குர்ஆன்ல வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கிற ஒரே ஒரு மதம் வந்து இஸ்லாம் மட்டும் தான். இதை செய்யக்கூடாது என்பதை அறுதியிட்டு உறுதியாக கூறக்கூடிய ஒரு விஷயம். அது அறுதியிட்டு உறுதியாப்பா நீ செய்யாதன்னு மட்டும் சொல்லல, இது ஹராம், இது கண்டிக்கத்தக்கது, இதை நீ செய்யக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு மதமாக நம்மளுடைய. இப்போ இந்த விஷயத்தை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போலான்ற லிமிடேஷன் நம்மளுக்கு தெரியல. பொது வாழ்க்கை பொது அரசியல் என்று வரும் பொழுது நம்ம அதை கொஞ்சம் மாறி அந்த கருத்துக்களிலிருந்து விலகாமல், நம்முடைய மத கருத்துக்களிலிருந்து விலகாமல் அதை எப்படி பிரசன்ட் பண்ணணும்ன்ற வகையில நம்ம இன்னும் வரணும். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக. அப்ப நிறைய தலைவர்கள் வரணும், நிறைய பெண்கள் வந்து இஸ்லாமிய பெண்கள் வந்து வெளியில வரணும். ஏன்னா இப்ப எப்படி கூட்டிட்டு வராங்கன்னா, CA எதிர்ப்பு போராட்டத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்களை முதலில் நிறுத்தினாங்க. இப்ப அதற்கு ஒரு கேள்வி முறை வந்தது, ஏன்பா நீங்க வந்து இது வந்தா தப்புன்னு சொல்றீங்க, பெண்களை உட்காந்து வைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், பெண்களை சும்மா பொம்மைகளாக வந்து உட்காந்து வைக்காம அவங்களுக்கு பல விஷயங்களை புரிய வைங்க, அவங்களுக்கு கல்வியை கொடுங்கள். எனக்கு பாரத பிரதமர் எதுக்கு பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்றத்துல இஸ்லாமியர்களை பற்றி அவர் சொன்ன வார்த்தை நான் எல்லா இடத்தையும் இதை சொல்லியிருக்கேன். உங்களுடைய பெண்களின் ஒரு கையில் திருக்குறானும் மறு கையில் கணினியும் கொடுங்கள்னு சொன்னார். படிக்க வைங்கன்னு சொன்னாங்க, புடுங்க திருக்குறானை புடுங்கிட்டு இங்க வாங்கன்னு சொல்லல. இப்ப நான் இத்தனை வருஷமா அங்க பயணிச்சிருக்கேன், என்ன வந்து அவங்க வந்து அம்மா நீ பேரெல்லாம் மாத்திட்டு நீ திரும்ப வந்துடுன்னு சொல்லல. சோ அங்கேயும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு, நிறைய. அதாவது ஒண்ணு வளர்ச்சி அடையும் பொழுது கூட இருந்தவரை உடனே வந்து அவர்கள் வந்து விலக்கி வைக்க முடியும். நாசூக்காக அந்த இப்போ என்னன்னா இந்தியா என்ற ஒன்றை எப்படி கட்டமைப்பது என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதுல பல்வேறு விதமா நமக்கு வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அந்த பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வரும்போது நம்ம அதனுடைய கருத்தை பிரதிபலிக்கிறோம். ஆனாலும் ஒரு பொதுவாக ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா, இப்போ கணித்துக்கு ஒரு காகிதம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, குறைந்தபட்ச செயல் திட்டம், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இவர்களுக்கு எதிராக யாருமே இல்லை. அப்போ இவங்க பின்னால போய் நம்ம வந்து எல்லாரும் நம்ம மக்கள் வந்து போய் நின்று இங்க நிக்க இவர்களாக ஒருங்கிணைந்தால், இந்த இஸ்லாமிய கட்சி தலைவர்களாக ஒருங்கினா இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி ஒரே ஒரு கட்சி ஸ்ட்ராங்கா வச்சாங்கன்னா அது இன்னும் நம்மளுடைய மக்களுக்கான செயல்பாடுகளை அதிகபட்சமாக பண்ண முடியும். ஏன்னா இப்ப எப்படி பண்றாங்கன்னா, எனக்கு வந்து சவுதியில இருந்து காசு வருதா, உங்களுக்கு பஹ்ரைன்ல இருந்து காசு வருதா, இந்த கட்சியை வைத்து பண்ணுகிறாங்க. அது வந்து எனக்கு தவறாக படுகிறது. விசிகாவை சேர்ந்த அண்ணன் திருமாவளவன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல
வெளிநாடு சென்றார், முதல் முறை குவைத் துபாய் எல்லாம் போனார். நான் தெருக்கு தெரு போய் தெருமுனை கூட்டம் போட்டு சிறைவாசிகளாக பாடுபடுவேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அமௌண்டோட தான் வந்தாங்க. ஆனா எத்தனை மீட்டிங் போட்டாரு? கொடுத்தவங்க ஏதாவது காசு கேட்டாங்களா? ஏன்பா உங்களுக்கு நம்பி செஞ்சோமேன்னு கேட்டாங்களா? இதுதான் நம்ம மக்கள், நம்ம இஸ்லாமிய பெருமக்கள். என்னை பொறுத்தவரை என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லாருமே எப்படின்னா எமோஷனல் ஆனவங்க. அந்த எமோஷனல் தான் ஏமாத்திடுறாங்க, ஈஸியா ஏமாத்தப்படுகிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க எமோஷனலா சிந்திக்கிறீங்க எல்லாத்துக்கும். அதாவது அவர்கள், அதாவது நம்மளும் இறைவனை நம்புறோம், அவங்களும் இறைவனை நம்ப, மத்த பதத்தினரும் இறைவனை நம்புகிறார்கள். நான் என்ன சொல்றேன், நான் இறைவனை நம்புகிறது என்பது என் மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் தெரிஞ்சா போதும். அதை நம்ம ஏன் ஒரு சொல்லு, அதாவது கடைபிடிக்க வேண்டியதை கடைபிடித்து, நீ பொதுவா இப்ப நம்ம ஒரு இஸ்லாமிய நாட்டுல வாழல, நம்ம ஒரு பொதுவான செக்யூலர் நாட்டுல வாழும் பொழுது நம்ம உரிமையை கேட்கறதுக்கு நம்ம மதத்தை கொண்டு வர வேண்டாம். as a citizen of India எனக்கு இந்த உரிமை இருக்குன்னு கேட்கலாம். கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் எனக்கு இருக்கிற உரிமையை நான் கேட்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க சிஏ வந்த உடனே இதுக்கு அனுப்ப போறோம், டிடென்ஷன் கேம்புக்கு அனுப்ப போறாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்வது, நீங்க ஒரு இஸ்லாமியனாக இங்க பிறந்திருந்தால் அது எப்படி நீங்க இந்தியனாக இருக்க முடியாது? அப்போ அப்படின்னா ஒண்ணு கான்ஸ்டிடியூஷன் சொல்லலையே. இங்க இருக்கிற ஒரு நாட்டினுடைய குடியுரிமைக்கு என்ன வேணும்? ஒண்ணு வாக்குரிமை வேணும், இல்ல பாஸ்போர்ட் இருக்கணும். உங்ககிட்ட எல்லாம் இருக்கே, சரி இல்ல என் கணவரிடம் கூட தான் இல்ல, என்னுடைய மாமியாரிடம் கூட இல்ல, என் நாத்தனாட்ட இல்ல. அதுக்காக அதற்கு தேவையான ஆவணங்களை நம்ம செயல்முறை திட்டங்களை ஒழுங்குபடுத்துங்கன்னு கேட்கறத விட்டுட்டு எங்களை மட்டும் நான் அதான் சொல்றேன், நீங்க ஒரு இடத்தில் நீங்க போகும் பொழுது உங்களுக்குரிய உரிமைகளை உங்களுக்கு எந்த வகையில் கேட்கணுமோ அப்படி கேளுங்க. பை பர்த் நான் இந்தியன்பா, நான் ஏன்பா வெளில போகணும், என்ன ஏன்பா வெளில அனுப்ப போக முடியும்? நீங்க சொல்ற கருத்துல நான் உடன்படுறேன். அதுல சிஎல் இல்லைன்னு சொல்லி இதை அமுல்படுத்துற ஒரு அரசு தெளிவா அதோட குடிமக்களுக்கு தெளிவுபடுத்தணும் இல்லையா? அது இந்த வருஷம் தவறுச்சுங்கிறது நான் செயல்முறை, அதுதான் நான் சொல்லிட்டு வரேன். செயல்முறை திட்டங்களை எளிதாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்க தமிழக அரசு அப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஒரு கூட்டம் போட்டாங்க. ஷாயின்பாக்ல ஆளுங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கூட்டம் போட்டும் பொழுது நான் சில கருத்துக்களை கூறினேன். ஆனா நான் உள்ள வந்தோன்னு எல்லாரும் எங்கிட்ட நல்லா பேசினாங்க, சலான் சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க உள்ள வந்தா நாங்கள் வெளியில போவோம். நான் ஒருத்தர் ஆதரவு தெரிவிச்சேன், அதுக்கு மற்றவர்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள். நான் என்ன கேட்கிறேன், எதிர்ப்பு தெரிவிக்கிறதே உங்களுக்கு மட்டும் தான் ஆதரவு கொடுக்கும் என்ற மனநிலை தவறு. உங்களுக்கு இது இன்னொருத்தருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அது என்னன்னு கேட்கவாது வேணும். அட்லீஸ்ட் அது கேட்கல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப நாங்க ரெடி, சிஏஏக்கு நாங்க ரெடி. என்ன, எங்க பள்ளிவாசல் இருக்கு, முகல்லால நம்ம இது கட்டுறோம், சந்தா கட்டுறோம். எங்க பள்ளிவாசல்கள் மூலமாக இதை நீங்கள் முறைப்படுத்துங்க. அப்ப இந்த முகல்லால இருக்கிறது ஒரு இத்தனை குடும்பங்கள் என்று அந்த முகல்லாவுக்கு தெரியும். அப்ப இல்லாத ஆட்களுக்கு நீங்க கொடுக்காதீங்க. அடுத்த முகல்லால இருக்காங்களா பாத்துக்கிட்டோம். அப்போ நீங்க அதை செயல்முறைப்படுத்துங்கள் சொல்றேன். இப்படிப்பட்ட பல திட்டங்களை நம்ம ஆட்கள் பரிந்துரை பண்ணணும். எப்படி செய்யறது, நம்மளுக்கு எப்படி ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வெளியில் செல்ல முடியாது, இதை போய் நாங்க பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம செயல்முறைப்படுத்தணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல ஆதார்லாம் மாத்துறாங்க. இதுதான் சரியான நடைமுறை. இதுக்காக ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டு அப்பாவோ அம்மாவோ கூட்டுக்கிட்டு அதுக்கும் அவங்க ஒரு நாள் லீவு போட்டு கியூல போய் நின்னு இந்த வேலையை செய்ய முடியும். போறதில்லை. இப்போ பல்வேறு விஷயங்கள் டிஜிட்டல் மயமானது நம்மளுக்கு ஒரு வசதியா இருக்கு. அப்போ நம்மளுக்கு எப்படி சாதகம், நம்ம பெண்களுக்கு என்ன பண்ணணும், அதையெல்லாம் நம்ம பேசணும், அதையெல்லாம் பரிந்துரை பண்ணணும். அந்த பரிந்துரைகளை தான் நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம மக்கள்கிட்ட அந்த பரிந்துரைகளை தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க பரிந்துரை பண்ணுங்க, நாங்க இப்படி இருக்கோம், எங்களுக்கு இப்படி செய்து கொடுங்கள். அவங்க மறுக்கட்டும், மறுத்தா அடுத்தது என்னன்னு பேசுவோம். ஆனா நீங்க பரிந்துரையே வைக்காம முழுமையாக எதிர்ப்பது என்பது சில விஷயங்கள்ல தவறா இருக்குது.